எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விபத்து அல்லது பேரழிவிற்கு உடனடி செயல்பாடு. இப்போது ஒரு விபத்து, ஒரு பேரழிவு நடந்துச்சு அப்படின்னா, நம்ம அதுக்கு உடனடியாக என்ன செய்வோம், என்ன செயல்பாடு செய்வோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது பேரழிவு நேரத்தில் நாம் எடுக்கும் உடனடி நடவடிக்கை உயிர்களை காப்பாற்றுவதில் மிக முக்கிய பங்கு. இப்போ ஒரு டிஸார்டர் ஒன்று ஏற்பட்டுச்சு அப்படின்னா, நம்ம உடனடியாக அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுனால, எதுக்கும் வெயிட் பண்ணாமல், ஆம்புலன்ஸ்க்கெலாம் வெயிட் பண்ணாமல் உடனடியாக அவங்களுக்கு ஒரு முதலுதவி செய்கிறனால ஒரு உயிர்கள் காப்பாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெருக்கடியை சரியாக நிர்வகிக்க தெரியாமல் இருந்தால் அதன் தாக்கம் மேலும் மோசமாக, அதாவது ஒரு டிசாஸ்டர் சிச்சுவேஷனில் நம்மளால் அந்த டிசாஸ்டரை சரியாக நம்மளால் ஒரு ஃபஸ்ட் எய்டோ எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில் இருந்தால் அதை அந்த நிலைமை இன்னும் அவங்களுக்கு மோசமாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம டிசார்டர் டைமில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுருக்கணும். அதுதான் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பேரழிவை புரிந்து கொள்ளணும். பேரழிவுனா என்ன பேரழிவு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பேரழிவு அப்படிங்கும்போது இயற்கையால் உருவாக்கப்பட்ட ஒரு பேரழிவு, மனுஷனால் உருவாக்கப்பட்ட பேரழிவுன்னு ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். இயற்கை பேரழிவு அப்படின்னா நிலநடுக்கம், சூறாவளி, வெள்ளம், வறட்சி, எரிமலை, குண்டு வெடிப்பு சொல்லலாம், தீ விபத்து, போக்குவரத்து விபத்து, இதெல்லாம் நம்ம இயற்கையாக நடக்குதுன்னு சொல்லலாம். மனிதனால் ஏற்படுத்தினா குண்டு போடுறது ஒரு நாட்டுக்கு, அப்புறம் தீ விபத்து, தொழிற்சாலை விபத்துகள், கொள்ளைகள், பயங்கரவாத தாக்குதல், இதெல்லாம் மனுஷனால். அப்போ நம்ம ஒரு பேரழிவை பார்க்கும்போது அது இயற்கையானதா செயற்கையானதாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து முதலுதவி. காயமடைந்தவர்களை பரிசோதித்து உயிருக்கு ஆபத்தான நிலையை தடுக்கும் வகையில் உதவி செய்யணும். இப்போ காயமடைஞ்சவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம பரிசோதிச்சுட்டு அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இரத்த கசியுது அப்படின்னு வச்சுன்னா பட்டு அல்லது துணியால் அதை கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டால் செயற்கை சுவாசம் சிபிஆர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம சிபிஆர் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவசர தொலைபேசி எண்கள் என்ன, உடனடியாக காவல்துறை, தீயணைப்பு படை மற்றும் மருத்துவ சேவையை நம்ம உடனடியாக தொடர்பு கொள்ளணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அருகில் உள்ள பொதுமக்களெல்லாம் எச்சரிக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, பாதிக்கப்பட்ட இடத்துல நம்ம வெளியேறணும். இப்போ நிலநடுக்கம், தீ விபத்து, வெள்ளம் போன்ற சமயங்களில் என்னென்னா பாதுகாப்பாக நம்ம வெளியேறணும். தவறாக்கப்பட்ட பயணங்களெல்லாம் வீட்டில் உள்ள முக்கிய ஆவணங்கள்லாம் எடுத்துக்கணும். முக்கியமாக நம்ம மின் தூக்கி சொல்லுவாங்கள்ல, லிஃப்ட்டில் வரது கொஞ்சம் தடுக்கணும். ஏன்னா அந்த இடத்துல மின் இணைப்புக்கு துண்டிக்கப்பட்டிருக்கலாம். அப்போ நம்ம லிஃப்ட்லலாம் வந்தோம் அப்படின்னா அது பாதியில் இருக்கும், நம்ம வெளியே வர முடியாத நிலைமை ஏற்படலாம். இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நம்ம தடுக்கலாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்காப்பு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ் அப்படின்னா, நிலநடுக்கம் நேரம் ஒரு உறுதியான நிலநடுக்கம் வந்துச்சு அப்படின்னா ஒரு உறுதியான ஒரு மேசை கீழே நம்ம பதுங்கி இருக்கலாம். தீ விபத்து நேரம் புகை உள்ளே செல்லாமல் மூக்கு துணியால் மூடிக்கிடலாம். வெள்ளம் நேரம் உயரமான இடத்துக்கு நம்ம போய்க்கலாம். சூறாவளி நேரம் சுவர்களுக்கு அருகில் செஞ்சு நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்தது மக்கள் பாதுகாப்பாக. இப்போ ஒரு பேரிடர் நடக்கு அப்படின்னா அரசு மற்றும் சமூக உதவியோட மக்களை ஒரு மீட்பு பணியை நம்ம தொடங்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. குழந்தைகள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு முன்னுரிமையை நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உணவு, குடிநீர், மருத்துவ உதவிகளை அவங்களுக்கு ஒழுங்கமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மீட்பு மற்றும் மீட்பின் நடவடிக்கைகள். மீட்பு குழுக்கள் சேரும் வரை சிறந்ததாக அவங்கள நம்ம மேலாண்மை செஞ்சு வச்சுக்கணும். பேரழிவுக்கு பிறகு அரசோட சமூக அமைப்போடு இணைந்து செயல்படணும். என்னென்னா அவங்களுக்குள்ள இழப்பீடுகள் எல்லாமே வாங்கி கொடுக்கல நம்ம இது பண்ணணும். அதுக்கப்புறம் எதிர்காலத்தில் இது பேரழிவு சமாளிக்கலாம். இப்போ எதனால் இப்போ பேரழிவு வந்துச்சு, எதனால் நம்மளால் இந்த பேரழிவு தடுக்க முடியலங்கிறத இதன் மூலமாக நம்ம கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் பேரழிவு வராமல் தடுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. பேரழிவுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா, மக்களுக்கு பேரழிவு குறித்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கலாம், எப்படி வரும் அப்படிங்கிறது. அப்போ அது அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அவசர நெருக்கடி எண்களை நினைவு, அவசர நேரத்தில் நெருக்கடினா அவசர நம்பர், அதை தீயணைப்பு துறை, காவல்துறையோட நம்பரெல்லாம் நம்ம நினைவு கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலுதவி பெட்டிகளை வீட்டிலும் அலுவலகத்திலையும் நம்ம வச்சுருக்கணும். அவசர கால பயன்பாட்டிற்கு உணவுப் பொருட்கள், குடிநீர் அதெல்லாம் வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க. பேரழிவுகளை எதிர்கொள்வதற்கு நம்மளுக்கு பயிற்சிகள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த பேரழிவு நம்ம உடனடியான அந்த நடவடிக்கைகளை சரியாக மேற்கொண்டோம் அப்படின்னா பேரழிவால் ஏற்படும் உயிரிழப்பை நம்ம குறைக்கலாமா, மக்களோட ஒத்துழைப்புடன் செயல்பட எந்த ஒரு பேரழிவையும் தைரியமாக எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பேரழிவு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட முன்னெச்சரிக்கை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அதுலேருந்து கற்றுக்கொள்கிறது எல்லாத்தையும் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்தோம். அப்போ நம்ம பேரிடர் காலங்களில் இந்த முக்கியமான முதலுதவி இதெல்லாமே செஞ்சோம் அப்படின்னா இழப்பை வந்து நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி பார்த்தோம். நன்றி.